ஆரம்பித்து விட்டீர்களா? மீண்டும் இந்த போக வஸ்துவிற்கு அடிமையாகி விட்டீர்களா? எது போக வஸ்துவா? வெற்றிலே போக வஸ்துவா? நாம் எதன் மீது அதிக பற்று வைக்கிறோமோ அவை அனைத்துமே போக வஸ்துக்கள் தான். அப்படி பார்த்தால் நீ கூட தான் கோவிந்தன் மீது பற்று வைத்திருக்கிறாய். அதுவும் ஒரு விதமான போகம் தானே? அது அன்பு, பாசம், பிணைப்பு. இதற்கும் போகத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இவையெல்லாம் அதிகரித்தால் அது போகத்தில் தான் கொண்டு போய் விடும். அது உங்கள் தரப்பு நியாயம். அதை விடுங்கள். ஏதோ முன்பு போல் இல்லை, மாறிவிட்டேன் என்றெல்லாம் சொன்னீர்கள். ஆனால் ஆயாசமாக அமர்ந்து மீண்டும் நாவிற்கு அடிமையாகி கொண்டிருக்கிறீர்கள். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. ஏதோ இன்றொரு நாள் தோன்றிற்று, தாம்பூலமிட்டேன். நான் கவலை இல்லாமல் இருந்தால் உனக்கு பிடிக்காதே. என் கவலை எனக்கு, உங்களுக்கு என்ன? என்ன சொல்கிறாய்? எனக்கு இல்லாத என்ன கவலை உனக்கு வந்து விட்டது? எல்லாம் கோவிந்தனை பற்றி தான் சொல்கிறேன். அந்த ஜோசியரை விரட்டாத குறையாக அனுப்பி வைத்து விட்டீர்கள். அவனை விட சிறு பிராயத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனை தான் காலதாமதம் செய்வது? நான் வேறு ஜோசியரை பார்க்கலாம் என்றிருக்கிறேன். நீ ஜோசியரை மாற்றலாம், ஆனால் ஜாதகத்தை மாற்ற முடியாது. எந்த ஜோசியராக இருந்தாலும் இதேதான் சொல்ல போகிறார். உன் அவசரத்திற்கு ஏதாவது செய்தால் அது முதலுக்கே மோசமாகிவிடும். நீயாக எதுவும் தீர்மானிக்காதே. முதலில் கோவிந்தன் வரட்டும். வந்து விட்டேன். சுவாமி, கோவிந்தனா அது? நீ யாரை பற்றி இத்தனை நேரம் அன்புடனும் அக்கறையுடனும் பாசத்துடனும் பேசிக் கொண்டிருந்தாயோ அந்த கோவிந்தன் தான் அது. கோவிந்தா, இது என்னடா கோலம்? முதலில் இவை எல்லாவற்றையும் களைந்துவிட்டு நம் சம்பிரதாய சிரேஷ்டனாக வா. போ. எதை களைய சொல்கிறீர்கள்? நீ எங்கள் மகன் கோவிந்தன் தானே? பிறகு என்ன? போய் இவை எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு வா. போ. ஏன் நிற்கிறாய்? போய் மாற்றிவிட்டு வா. மன்னிக்க வேண்டும். இவை எதையும் நான் அகற்றுவதாக இல்லை. உன் புத்தி மழுங்கி விட்டதா? சுய அறிவுடன் தான் நீ பேசுகிறாயா? ஏன் அகற்ற முடியாது? உன் அப்பா, நான் சொல்கிறேன், உடனே எல்லாவற்றையும் மாற்று. இது நீங்களோ நானோ எடுத்த முடிவில்லை. சிவபெருமான் எடுத்த முடிவு. கங்கையில் கங்காதரன் எனக்கு பிரத்யட்சமானார். என் பாவங்கள் எல்லாவற்றையும் தீர்க்க நான் கங்கையில் மூழ்கி எழுந்த பொழுது இனி நான் யாராக இருக்க வேண்டும் என்று அந்த காசி விஸ்வநாதர் என் கையிலேயே வந்துவிட்டார், சிவலிங்கமாக. உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் என்ற நாமகரணமும் எனக்கு ஆகிவிட்டது. இனி எதையும் மாற்ற முடியாது. உள்ளங்கை கொணர்ந்த நாயனாரா? யார் சூட்டிய பெயர் அது? கோவிந்தன் என்று உனக்கு பெயர் வைத்தது உன் அப்பன், நான். அதை மீறி உனக்கு வேறொரு பெயர் வைத்தது யார்? அம்மையப்பனான சிவபெருமான் என் குருநாதர் மூலமாக சூட்டப்பட்ட பெயர் இது. பார்த்தாய பெரிய பிராட்டி, இவன் உற்சாகத்தோடு காசிக்கு போகும்போதே எனக்கு தோன்றியது ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்று. ஆனால் இவ்வளவு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் எண்ணவில்லை. இன்னும் என்னவெல்லாம் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதோ. சிந்தனை, செயல்பாடு எல்லாமே மாறிவிட்டது. காம, குரோத, லோப, மோகம், மத, மார்ச்சரிய எல்லாவற்றையும் துறந்து விட்டேன். புது மனிதனாக வாழப் போகிறேன். கோவிந்தா, நெல். எங்கே போகிறாய்? அகத்திற்குள் போகிறேன். உள்ளங்கை கொணர்ந்த நாயனாருக்கு
எங்கள் அகத்தில் இடமில்லை. கோவிந்தனுக்கு மட்டும்தான் எங்கள் அகத்தில் இருக்கும் அனுமதி உண்டு. நாளை காலை நான் உன்னை பார்க்கும் பொழுது பழைய கோவிந்தனாக, என் மகன் கோவிந்தனாக இருக்க வேண்டும். இப்படித்தான் இருப்பேன் என்றால் அப்பா, பேசாதே. என்னை என்னவென்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டிருப்பாய். அதையெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டு பொறுத்துக் கொள்ள வேண்டுமா? அதுவும் நீ இப்பொழுது செய்திருப்பது சம்பிரதாயத்தையே உதறி தள்ளியிருக்கிறாய். நம் வம்சாவழியை பற்றி தெரியுமா உனக்கு? எல்லோரும் சிறந்த சிறப்பு வாய்ந்த வைஷ்ணவ சிரேஷ்டர்கள். கோவிந்தா, உன் மீது இருவரும் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறோம். நீ நன்றாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். எவ்வித கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாது என்று உன் மனம் கோணாமல் நடந்து கொண்டிருக்கிறோம். எங்களிடம் வளர்ந்ததை விட ராமானுஜனோடுதான் நீ அதிகமாக அந்த அகத்தில் இருந்திருக்கிறாய். அதையும் நாங்கள் பொறுத்துக் கொண்டோம். ஆனால் இப்பொழுது நீ செய்திருப்பது, நீ போற்றி துதிக்கும் உன் அண்ணன் ராமானுஜனே இதை ஏற்க மாட்டான். பெரிய பிராட்டி, சற்று முன்பு நீ சொன்னாயே, எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று. இப்பொழுது பார்த்தாயா, ஒட்டுமொத்த கவலையும் ஒரு சேர வந்து நிற்கிறது. அதுவும் கோவிந்தனின் வடிவில். கங்கையில் மூழ்கினானாம், கையில் லிங்கம் வந்ததாம். கதை சொல்கிறான். அது கதை இல்லை, உண்மை. அந்த லிங்கத்தை இங்குள்ள கோவிலில் பிரதிஷ்டை செய்துவிட்டுதான் வந்திருக்கிறேன். வேண்டுமானால் வந்து பாருங்கள். ஓ, அதுவும் நடந்தாகிவிட்டதா? நன்றாக இருக்கிறது. அந்த கண்கொள்ளா காட்சியை நானும் வந்து பார்க்க வேண்டுமா? அது உங்கள் விருப்பம். ஆனால் இனி இங்கிருந்து அந்த சிவலிங்கத்தை பூஜிப்பதுதான் என் தலையாய கடமை. உள்ளங்கை கொணர்ந்த நாயனாரே, உமக்கு அதுதான் கடமை என்றால் அங்கேயே இருக்கலாம். என் மகனாக இருக்க வேண்டும் என்றால் இவை அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு நெற்றியில் திருமணுடன் கோவிந்தனாக நாளை காலையில் நான் உன்னை பார்க்க வேண்டும். இனி முடிவு உன் கையில். சுவாமி, நீ இதில் தலையிடாதே. சம்பிரதாய விஷயத்தில் எந்த ஒரு சலுகையும் கொடுக்க முடியாது. உள்ளங்கை கொணர்ந்த நாயனாரா கோவிந்தனா, தீர்மானம் செய்து கொள்ளட்டும். சுவாமி, சுவாமி, மரநேர், ஏன் பதறுகிறாய்? உட்காரு, உட்காரு மாரநேர். சுவாமி, அடியேன் அபச்சாரப்பட்டு விட்டேன். எதற்கு? ஆச்சாரியர் ஒரு சாமானியனுக்கு விசிறி வீசுவதா? இங்கு ஆச்சாரியனும் இல்லை, சாமானியனும் இல்லை. என்ன பார்க்கிறாய்? இது ஒரு தாய் தன் குழந்தைக்கு செய்கின்ற சேவை. சேவை என்று சொல்லி அடியேனை அபச்சாரப்படுத்துகிறீர்கள் சுவாமி. அபச்சாரமாவது ஆச்சரியமாவது? இது ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள பாசம், பந்தம். அக்குழந்தைக்கு காய்ச்சல் வந்து அவதிப்பட்டு சோர்வாய் சற்று தூங்குமாம். அப்போது அந்த தாய் குழந்தை நன்றாக தூங்கட்டும் என்று விசிறி எடுத்து வீசுவாளாம். நீ பார்த்திருக்கிறாயோ? அது மாதிரிதானப்பா இதுவும். நீ பகல் முழுவதும் வேலை செய்து அசந்து களைத்து தூங்கிக் கொண்டிருக்கிறாய். இப்போது உன் முகத்தில் வியர்வை சொட்டுகிறது. அதனால்தான் விசிறினேன். சற்று வேகமாக விசிறிவிட்டேன் போல் தெரிகிறது. உனக்கு குளிரெடுத்து உடம்பை சுருக்கிக் கொண்டாய், எனவேதான் போர்த்தி விட்டேன். சுவாமி, நீங்கள் என்னென்னவோ பேசுகிறீர்கள்.
அடியனுக்கு என்னவோ மாதிரி இருக்கிறது. மாறனேர், முழுவதும் கேள். அந்த குழந்தைக்கு காய்ச்சல், இந்த குழந்தைக்கு ஒரு நோய். அதுவும் சாதாரண நோய் அல்ல, ராஜபிளவை நோய். அது தானாகவும் வரவில்லை, கஷ்டப்பட்ட தாயிடமிருந்து வாங்கிக் கொண்ட நோய். சுவாமி, அடியேன் புறப்படுகிறேன். இரு மாறனேர். உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். பணிவு உன் உடன் பிறந்த சகோதரன், இரக்கம் உன் உடம்பில் ஓடுகின்ற ரத்தம், சகிப்புத்தன்மை உனக்கு அந்த அரங்கன் கொடுத்த வரம், அடக்கம் அவர் கொடுத்த வரப்பிரசாதம். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சுவாமி. இதோ பார், உன் ஆட்டம் ஓட்டம் எல்லாவற்றையும் அடியேன் பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்போது இந்த நோயை நீ வாங்கிக் கொண்ட பிறகு நீ படுகின்ற வேதனை, வலி, இவையெல்லாம் அடியேன் நோயுற்ற வேளையில் அடியேன் பட்ட அவதியை விட அதிகமாக தெரிகிறதப்பா. பகல் முழுவதும் கடமை என்று வேலைகளை பார்த்துவிட்டு இரவில் வலியால் துடித்து கடைசியில் உறக்கம் வந்தவுடன் அந்த வலிகளை எல்லாம் மறந்து போகிறாய். பிறகு விழித்தவுடன் உனக்கு அந்த வேதனை தெரிகிறதில்லையா? அதனால்தான் சற்று விசிறினேன். சுவாமி, அதெல்லாம் இல்லை சுவாமி. யாரோ தங்களிடம் மிகைப்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள். இப்போது என்னை பாருங்கள், நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். நன்றாக சாப்பிடுகிறேன், என் பணிகளையும் பார்க்கிறேன், நன்றாக தூங்கவும் செய்கிறேன். இதைவிட வேறு என்ன வேண்டும் எனக்கு? நன்றாக பேசத் தெரிந்து கொண்டாய் மாறனேர். ராஜபிளவை நோயை பற்றி உன்னை விட அடியேனுக்கு நன்றாக தெரியும். அடியேன் பட்ட அவதியும் அடியேனுக்கு தெரியும். அடியேனும் உன்னைப் போலவே வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் அடியேனை நினைத்து மற்றவர்கள் வேதனைப்படுவார்கள் அல்லவா? அதனால்தான் சுவாமி அந்த நோயை நான் வாங்கிக் கொண்டேன். தாங்கள் முன்பு போலவே இருக்க வேண்டும், உபன்யாசம் செய்ய வேண்டும், நிறைய சத்விஷயங்களை சொல்ல வேண்டும், நாங்கள் அதை கேட்க வேண்டும். அப்படி இருக்க ஒரு அசத் விஷயத்தை அடியேனே செய்யலாமா? ஒரு ஆச்சாரியன் தன் சிஷ்யர்களுக்கு நற்கதியை தான் கொடுக்க வேண்டும். ஆனால் அடியேனோ உனக்கு நோயை கொடுத்திருக்கிறேன். இது மிகப்பெரிய துர்க்கதி. இந்த பீடம் இருக்கின்றதே, பெரிய பெரிய சத்புருஷர்கள் ஆட்சி பண்ணிய பீடம். அதற்கு அடியேனால் ஒரு அவப்பெயர் வரலாமா? அப்படி சொல்லாதீர்கள் சுவாமி, நீங்கள் உத்தமர். நீ ஒருவன் சொன்னால் மட்டும் போதுமா? இந்த உலகம் சொல்ல வேண்டாமா? அதற்கு அடியேன் என்ன செய்ய வேண்டும் சுவாமி? அடியேனின் நோயை அடியேனிடமே திருப்பித் தர வேண்டும். சுவாமி, ஆமாம், இதை அடியேன் உன்னிடம் கொடுக்கும் போதே சிறிது காலம் வைத்துக்கொள் என்று சொல்லித்தானே கொடுத்தேன். சுவாமி, ம்ஹும். ஒன்றும் பேசக்கூடாது. நீ யாசித்தாய், அடியேன் கொடுத்தேன். இப்போது அடியேன் யாசிக்கிறேன், நீ திருப்பிக் கொடு. சுவாமி, யாசகம் என்று சொல்லாதீர்கள். தங்களின் ஆணை எதுவாக இருந்தாலும் அடியேன் ஏற்க சித்தமாக இருக்கிறேன். ஆனால் இதை மட்டும் கேட்காதீர்கள் சுவாமி. அடியேன் ஒன்று சொல்கிறேன், சினம் கொள்ளக்கூடாது. ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீ விஷமக்காரன். ஏதேனும் சொல்லி அடியேனை குழப்பத்தில் ஆழ்த்தி விடுவாய். அடியேன் இப்போது தெளிவாக இருக்கிறேன். சொல்வதை கேள். அடியேனின் நோயை அடியேனுக்கே திருப்பிக் கொடுத்து விடு. சுவாமி, அதை அடியேனால் கொடுக்க முடியாது. அது மட்டுமின்றி கொடுத்ததை திருப்பி கேட்பது முறையும் அல்ல. திரும்ப கேட்காமல் இருக்க அடியேன் உனக்கு கொடுத்தது சன்மானமோ பரிசோ அல்ல, கடன். நீ திருப்பித் தர மறுத்தாலும் அதை எடுத்துக்கொள்ள அடியேனுக்கு முழு உரிமை இருக்கிறது. இன்றோடு அடியேன் உனக்கு கொடுத்த கடன் தீர்ந்து விட்டது. அடியேன் இந்த ராஜபிளவை நோயை திரும்ப பெற்றுக்கொண்டு விட்டேன். சுவாமி, சுவாமி,
பெரிய பிராட்டி, நான் கோயில் வரை சென்று விட்டு வருகிறேன். சுவாமி, ம்? கோவிந்தனிடம் ஏதாவது பேசினீர்களா? இனி நான் பேச என்ன இருக்கிறது? பேச வேண்டியதெல்லாம் நேற்று இரவே பேசிவிட்டேனே. புரிகிறது சுவாமி. கோவிந்தன் நேற்று சற்று தடுமாற்றம் அடைந்தான். மற்றவர்களின் பேச்சை கேட்டு பாதை தவறி சென்று கொண்டிருக்கிறான். நீங்கள் அவனிடம் சுமூகமாக பேசாமல் அளவுக்கு அதிகமாக கடிந்து கொண்டு விட்டீர்கள். புரியாமல் பேசாதே. விஷயம் காலம் கடந்து விட்டது, கையை மீறி போய்விட்டது. இதற்கு மேலும் சுமூகமாக பேசுவதில் அர்த்தமே இல்லை. எப்பொழுது அவன் இவ்வளவு தீவிரமாக இருக்கிறானோ அடுத்தது அவன் என்னையே மாற்ற முயல்வான். அதனால் நான் செய்தது சரிதான். இப்படி ஒரு நெருக்கடியை அவனுக்கு கொடுத்தால்தான் அவன் மனம் மாற வாய்ப்பு இருக்கிறது. சரி, அவன் எழுந்து விட்டானா? அவன் இருக்கும் அறைக்கே நான் செல்லவில்லை. கோவிந்தனை பார்ப்பதற்கே எனக்கு சங்கடமாக இருக்கிறது. பொதுவாக இங்கு மதுரமங்கலத்தில் இருக்கும்போது இந்நேரத்திற்கு கோவிலில் இருப்பான். ஆனால் இன்றோ இதுவரை அவன் எழுந்திருக்கவே இல்லை. உங்களுடைய கடுமையான சொல்தான் அவனை இப்படி பாதித்திருக்கிறது. காலை வேலைக்குண்டான அனுஷ்டானங்களை எல்லாம் இந்நேரம் அவன் முடித்திருப்பான். இன்று அதுவும் செய்யவில்லை. ஒருவேளை அவன் செய்த தவறை உணர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறானோ என்னவோ. நீ முதலில் சென்று அவனை எழுப்பி வா. எழுப்புகிறேன். ஆனால் நீங்கள் மீண்டும் அவனை கடிந்து கொள்ளாதீர்கள். சற்று சாந்தமாக பேசி புரிய வையுங்கள். சரி சரி. திடீரென்று அவனை சிவனடியாராக பார்த்தவுடன் ஏற்பட்ட அதிர்ச்சியிலும் ஆத்திரத்திலும் தான் வெகுண்டெழுந்து சத்தம் போட்டு விட்டேன். ஆனால் அது அவனுக்கு தேவைதான். நீ போய் அழைத்து வா. சரி. கோவிந்தா, 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 எங்கே போயிருப்பான்? சுவாமி, சுவாமி, கோவிந்தனை அவன் அறையில் காணவில்லை. அதற்கே நீ இப்படி பதற்றம் அடைகிறாய்? பின்கட்டிற்கு சென்றிருப்பான். அங்கும் சென்று பார்த்து விட்டேன். அங்கும் இல்லை. அங்கும் இல்லையா? ஒருவேளை கோவிலுக்கு சென்று விட்டானோ? அதிகாலை முதல் நான் வாசலில் தானே இருக்கிறேன். என்னை தாண்டி தானே அவன் செல்ல வேண்டும். அதனால் வெளியே செல்ல வாய்ப்பில்லை. வா, சென்று பார்ப்போம். என்ன பெரிய பிராட்டி, கோவிந்தனையும் காணவில்லை, அவன் கொண்டு வந்த மூட்டையும் காணவில்லையே. ஆமாம், அவன் கொண்டு வந்த மூட்டையையும் காணவில்லையே. அப்படி என்றால் எனக்கு கவலையாக இருக்கிறது. கவலைப்படும் அளவிற்கு ஒன்றும் நடந்திருக்காது. வா, முற்றத்தில் இருக்கிறானா என்று பார்த்து விட்டு வருவோம். நோய் தாக்கப்பட்டவனே அவன் கடமையை தவறாமல் செய்கிறானே. மாறநேரை சொல்கிறேன், சுகப்பட்டவன் அடியேன் துவண்டு கிடக்கலாமா? இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன? உங்க மருமக மேல அளவு கிடந்த பிரியமா, இல்ல அதிரடி பயமா?